வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 6th ஆகஸ்ட்டுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் பார்க்கலாம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலையுமே நம்ம கொஷின்ஸ் வந்து எம்சிக்யூ டைப்பில் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ 6th ஆகஸ்ட்டில் நடந்த முக்கியமான விஷயத்துலேருந்து எம்சிக்யூ மாதிரி நம்ம எடுத்திருக்கோம். Border Road Organization has constructed the world's highest road in Ladakh at 19,300 feet altitude at which of the following pass? So BRO அப்படிங்கிற Border Road Organization வந்து வேர்ல்ட்லேயே ஹையஸ்ட் ஒரு ரோட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா லடாக்ல ஹைட் வந்து 19,300 ஃபீட். அது எந்த பாஸ்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உம்லிங்கா பாஸ். உம்லிங்கலா பாஸ். ரிமைனிங் 3 பாஸுமே, ஸோ இந்த பாஸ் அப்படிங்கிறது மவுண்டெயினுக்கு இடையில ஏற்படக்கூடிய இல்லை நேச்சுரலாக அண்ட் ஆர்டிஃபிஷியலாக ஏற்படக்கூடிய ஒரு வழி. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கோ இல்லை ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கோ இருக்கக்கூடிய தொடர்பு வழி தான். இந்த ஃபர்ஸ்ட் 3மே வந்து ஹிமாச்சல பிரதேஷில் இருக்கக்கூடிய பாஸ். ஃபர்ஸ்ட் 3மே பாராலச்சா, ரோத்தங், ஷிப்லா, இது 3மே வந்து ஹிமாச்சல பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு பாஸ். ஸோ லடாக் அப்படின்னு எடுத்துட்டோம்னா லடாக்கோட கவர்னர் யாரு, அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்னர் யாரு அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்னர் அப்படின்னு பார்த்தோம்னா மனோஜ் சின்ஹா. ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்னர் மனோஜ் சின்ஹா. லடாக்கோட கவர்னர் ஆர்கே மாத்தூர். ஆர்கே மாத்தூர். நெக்ஸ்ட் கொஸ்டின், when was முத்ரா launched? முத்ரா அப்படிங்கிறது வந்து ஒரு ஏஜென்சி மாதிரி, அதாவது மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி. இதுதான் நம்ம முத்ரா அப்படின்னு சொல்லுவோம். இதில் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லி பிஎம் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி 2015 இந்த ஸ்கீமை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறாரு. இது எதுக்காகன்னு பார்த்தோம்னா நான் கார்பரேட்டாக இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்காக, இல்லை ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ்க்காக ஒரு லோன் சாங்ஷன் பண்ணுவாங்க. ஃப்ரீ லோன் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம, அதாவது அமௌண்ட்டை நம்ம பே பண்ணணும். அப் டு 10 lakhs வரைக்கும் இந்த லோன் வந்து கொடுப்பாங்க இந்த முத்ரா ஸ்கீமில். இது எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தோம்னா 2015. அண்ட் இந்த முத்ராவோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில் இருக்குது. சாரி முத்ராவோட ஹெட் குவார்ட்டர் வந்து மும்பை. முத்ராவோட ஹெட் குவார்ட்டர் மும்பை. அண்ட் இதுக்கான சேர்மேன், ஸோ இந்த முத்ரா ஏஜென்சியோட சேர்மேன் அப்படின்னு பார்த்தோம்னா சிவசுப்ரமணியன் ராமன். இது 2015 பிரைம் மினிஸ்டர் மோடியால் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு யோஜனா அண்ட் ஏஜென்சி ரெண்டுமே. ஓகேங்களா. அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்டிகல் கவர்னர் ஆஃப் எ ஸ்டேட் ஹேஸ் தி பார்டனிங் பவர்ஸ் ஆஃப் ஸ்டேட் பிரிசனர்ஸ்? ஸோ ஒரு கவர்னருக்கு தன்னோட குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய தண்டனை கைதிகள், ஆயுள் தண்டனையோ இல்லை தூக்கு தண்டனை கைதிகளோ, அவங்கள மன்னிக்கும் அதிகாரம், இந்த பேடனிங் பவர்ஸ் அப்படிங்கிறது மன்னிக்கும் அதிகாரம். இது எந்த ஆர்டிக்கல் அடிப்படையில் வழங்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிக்கல் 161 அடிப்படையில் கொடுக்கப்படுது. ஆர்டிக்கல் 161. ஸோ இப்போ ரீசண்டாக, அதாவது ஜூலையில் வந்து ஒரு சில கவர்னர்ஸ்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆனாங்க. அதில் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டில் எந்தெந்த ஸ்டேட்டில் புதுசாக கவர்னர்ஸ் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கோவாவை பொறுத்த வரைக்கும் கோவாவோட கவர்னராக PS ஸ்ரீதரன் பிள்ளை. இப்போ ரீசண்டாக அப்பாயின்மெண்ட் ஆன கவர்னர்ஸில் கோவாவில் PS ஸ்ரீதரன் பிள்ளை. திரிபுரான்னு எடுத்துட்டோம்னா சத்யதேவ் நாராயண் ஆர்யா. ஜார்க்கண்ட்
ஜார்க்கண்டோட நியூ கவர்னர் ரமேஷ் பெய்ஸ். ஹரியானாவோட நியூ கவர்னர் பண்டாரு தட்டாரியா. அண்ட் கர்நாடகாவோட நியூ கவர்னர் தவர்சந்த் கெலோத். மிசோரம். ஸோ இது எல்லாமே வந்து ஜூலையில் ரீஅப்பாயின்மெண்ட் ஆனவங்க, வேறு ஸ்டேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் ஆன கவர்னர்ஸ். மிசோரம் பொறுத்த வரைக்கும் ஹரிபாபு கம்பம்பட்டி. ஹிமாச்சல பிரதேஷ். அண்ட் ஃபைனலி ஹிமாச்சல பிரதேஷோட கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். இதெல்லாமே வந்து நியூவா அப்பாயின்மெண்ட் ஆன கவர்னர்ஸ். Which organization is going to install 200 agro automatic weather station for farmers benefit? ஸோ விவசாயிகளோட நலனுக்காக ஒரு 200 ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் எந்த ஆர்கனைசேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், ஐஎம்டி, இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த வெதர் கண்டிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே இதுக்கு முன்னாடியே வந்து மேகதூத் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷனும் வந்து இருக்குது. இந்த மேகதூத் அப்ளிகேஷன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டால் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். இதுவும் வந்து விவசாயிகளுக்காக வெதர் கண்டிஷன், ஒரு பர்டிகுலர் பிளேஸில் இருக்க வெதர் கண்டிஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக லான்ச் பண்ண ஆப் தான் இந்த மேகதூத். Who has launched the Health Quest study to upgrade the healthcare system standards of India? Harshavardhan, Dr. K. Shivan, Amit Shah, Piyush Goyal. Health Quest study இது மூலிமா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸை நல்லா இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, அதே மாதிரி ப்ராக்டிசஸ் நிறையா கொண்டு வரணுங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த ஹெல்த் குவெஸ்ட் ஸ்டடி. இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரோவோட சேர்மனான டாக்டர் கே சிவன். இவர் வந்து இவரோட நிக்நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ராக்கெட் மேன் ஆஃப் இந்தியா. இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இது எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1969. இதோட ஹெட் குவார்ட்டர் பெங்களூரில் இருக்கு. அதே மாதிரி இஸ்ரோவோட ஃபர்ஸ்ட் சேர்மேன் அப்படின்னு பார்த்தோம்னா விக்ரம் சாராபாய். பிரசண்டா இருக்கக்கூடிய சேர்மேன் கே சிவன், ராக்கெட் மேன் ஆஃப் இந்தியா. Which country has recently signed International Solar Alliance Framework Agreement? ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் ஹரியானாவில் இருக்கக்கூடிய குருகிராமில் தான் ஹெட் குவார்ட்டர். இது மோடியால் தான் ஆரம்பிக்கப்பட்டது. பிரைம் மினிஸ்டர் மோடியாலையும் பிரெஞ்சு கண்ட்ரியாலையும் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ். குருகிராம், ஹரியானா தான் இதோட ஹெட் குவார்ட்டர். அண்ட் இதில் இப்போ ரீசெண்டாக சைன் பண்ண கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஒரு அக்ரிமெண்ட் கொண்டு வந்திருந்தாங்க. இந்த அக்ரிமெண்ட் 5th கண்ட்ரியாக சைன் ஆனது வந்து ஜெர்மனி. அண்ட் இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸோட டைரக்டர் ஜெனரல் வந்து டாக்டர் அஜய் மாத்தூர். Who has agreed to loan $250 million for dam rehabilitation and improvement project? ஸோ இந்த டேம் ரீஹேபிலிட்டேஷன் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் இப்போ ப்ரெசென்ட்டாக போயிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட்.
ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட் முடிஞ்சது. இப்போ ஃபேஸ் 2க்கான ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய டேம்ஸ், அதாவது பழுதடைந்த டேம்ஸ் ஆகட்டும், இல்லை புதுசாக புதுப்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இது. இதுக்கு இப்போ ரீசண்டாக இந்த ஸ்கீமுக்கு ரீசண்டாக $250 மில்லியன் வந்து கொடுக்கப்படுது. யாரால அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு பேங்க். ஸோ வேர்ல்டு பேங்க் வந்து இந்த ஃபேஸ் 2 ஆப்ரேஷனுக்காக $250 மில்லியன் வந்து கொடுத்துருக்காங்க. வேர்ல்டு பேங்க் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1944 ஆரம்பிக்கப்பட்டது. அண்ட் வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர் வந்து வாஷிங்டன். வேர்ல்டு பேங்கோட ஹெட் குவார்ட்டர் வாஷிங்டன்ல இருக்கு. வேர்ல்டு பேங்கோட பிரசிடென்ட் டேவிட் மால்பஸ் அண்ட் எம்டி அண்ட் CFO மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் அன்சுலா கண்ட். ஸோ இந்த வேர்ல்டு பேங்க்ல டோட்டல் மெம்பர்ஸ் எத்தனை மெம்பர் கண்ட்ரி இருக்குன்னு பார்த்தோம்னா 184 கண்ட்ரிஸ் இருக்கு. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எத்தனை மெம்பர் கண்ட்ரி இருக்குங்கிறது, பிளஸ் ஹெட் குவார்ட்டர் அண்ட் எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது. Who has been partnered with NABARD to offer storage facility for farmers producer organization. ஸோ விவசாயிகளுக்காக இன்னொரு ஸ்கீம். நபார்ட் கூட யார் வந்து இணைஞ்சு அவங்க தயாரிக்கக்கூடிய ப்ராடக்ட்லாம் வந்து ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, ஃபெசிலிட்டியை ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன், CWC. சென்ட்ரல் வேர்ஹவுசிங் கார்பரேஷன். இந்த CWC அப்படிங்கிறது இதோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லியில் இருக்குது. அண்ட் இந்த வேர்ஹவுஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறது வந்து த வேர்ஹவுசிங் கார்பரேஷன் ஆக்ட் 1962 அடிப்படையில் ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த CWC. அண்ட் இதோட பிரசன்ட் சேர்மன், CWCயோட பிரசன்ட் சேர்மன் வந்து அத்தீஷ் சந்திரா. இவர் வந்து ஒரு IAS ஆஃபீஸர். அத்தீஷ் சந்திரா தான் வேர்ஹவுசிங் கார்பரேஷனோட சேர்மன். E-Rupee has been introduced by which payment bank system? E-Rupee அப்படிங்கிறது வந்து SBI பேமெண்ட் பேங்க் சிஸ்டமால ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டிரான்சாக்ஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன். ஸோ இந்த SBI பேமெண்ட்ஸ் பேங்க் சிஸ்டம் இதோட ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மும்பை. அண்ட் MD அண்ட் CEO, SBI பேமெண்ட்ஸோட MD அண்ட் CEO, SBI கிடையாதுங்க. SBI பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து செப்பரேட் வெஞ்சர். ஓகேங்களா, SBIயோட MD அண்ட் CEO யாருன்னு பார்த்தோம்னா கிரிகுமார் M. நாயர். Who is going to become the non-executive chairman of RBL Bank? RBL Bank ஓட non-executive chairman ரீசெண்டா அப்பாயின்மெண்ட் ஆனது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரகாஷ் சந்திரா. RBL பேங்க்ங்கிறது வந்து 1943 ஆரம்பிக்கப்பட்டது. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர் மும்பைல இருக்கு. When was the Competition Commission of India is established? Competition Commission of India, CCI அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்ப நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 2009. அண்ட் காம்படிஷன் ஆக்ட் 2002 அடிப்படையில் இந்த ஆர்கனைசேஷன் ஆனது ஆரம்பிக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லி. அண்ட் சேர்பர்சன், ஸோ காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அசோக் குமார்
Gupta. Ashok Kumar Gupta. What is the name of India's first indigenous aircraft carrier? இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட இந்த இண்டிஜினியஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் விக்ரம், அக்னி, திரிசூல், விக்ராந்த். So answer is Vikrant. INS Vikrant. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியர் இந்தியாவிலே உருவாக்கப்பட்டது. அண்ட் இது இந்தியன் நேவிக்கு சொந்தமானது. இந்தியன் நேவியில் சீஃப் நேவல் ஸ்டாஃப் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்தியன் நேவியோட சீஃப் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கரம்பீர் சிங். கரம்பீர் சிங், ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேவி. ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேவி சிவாஜி. ஃபாதர் ஆஃப் இந்தியன் நேவிங்கிறது வந்து சிவாஜி. நேவியோட ஹெட் குவார்ட்டர் பார்த்தோம்னா டெல்லியில் இருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப், ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் யாருன்னு பார்த்தோம்னா கட்டாரி. கிளியர்? INS Vikrant has been launched from which of the coast area? சென்னை, விசாகப்பட்டினம், கொச்சி, மும்பை. எந்த கோஸ்டல் ஏரியாவில் இந்த INS விக்ராந்த் அப்படிங்கிறது வந்து கமிஷன் ஆனது, லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ட்ரையல்ஸ்க்காக லான்ச் பண்ணது. எங்கன்னு பார்த்தோம்னா கேரளாவை சேர்ந்த கொச்சி. கேரளாவில் தான் இது ட்ரையல்ஸ்க்காக லான்ச் பண்ணப்பட்டது. அடுத்து, which of the following IIT institution has developed the India's first earthquake early warning mobile app? எந்த IIT இன்ஸ்டிடியூஷன் ஆனது எர்த்குவேக்காகவே ஒரு ஏர்லி வார்னிங் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி, எர்த்குவேக் ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ ரூர்க்கி. ஓகேங்களா? இது உருவாக்குனது வந்து IIT ரூர்க்கி. சாரி. அடுத்து, from which state IIT Roorkee has developed, sorry, for which state IIT Roorkee has developed earthquake early warning app? இது எந்த ஸ்டேட்டுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகண்ட். ஸோ ஃபார் உத்தராகண்ட். ஓகேங்களா? அண்ட் ஆப்போட நேம் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தராகண்ட் பூகம் ஆப் அலர்ட். உத்தராகண்ட் பூகம் அலர்ட். ஸோ இதுதான் வந்து இந்தியாவிலே முதல்ல உருவாக்கப்பட்ட ஒரு எர்த்குவேக் ஏர்லி வார்னிங் ஆப். ஓகேங்களா? இது எந்த ஸ்டேட்காக அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரகண்ட்காக. அடுத்து, who is the author of the book A Begum and a Rani? A Begum and a Rani அப்படிங்கிற புக் வந்து யார் எழுதினது அப்படின்னு பார்த்தோம்னா ருத்ரங்ஷு முகர்ஜி. ஸோ இவங்க ஹிஸ்டரி ரிலேட்டடாக நிறைய புக்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. அடுத்து, which state has joined hands with NABARD to boost the development project of the state? ஸோ எந்த ஸ்டேட் வந்து இப்போ ரீசெண்டாக அவங்களோட டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டுக்காக நபார்ட் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி MOU சைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம். அண்ட் அஸ்ஸாமோட கவர்னர் அப்படின்னு பார்த்தோம்னா ஜகதீஷ் முகி. அஸ்ஸாமோட கவர்னர் ஜகதீஷ் முகி. நபார்ட்னு எடுத்துட்டோம்னா நம்ம ஃபுல் ஃபார்ம் அப்படின்னு பார்த்தோம்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர்
agriculture and rural development. நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் தான் நபார்டோட அப்ரிவேட்டட் ஃபார்ம். அண்ட் நபார்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 1982 ஆரம்பிக்கப்பட்டது. இதோட ஹெட் குவார்ட்டர் மும்பையில் இருக்கு. நபார்டோட ஹெட் குவார்ட்டர் மும்பை. Dhriti Banerjee becomes the first woman director in the 100 years of the organization. What is it? ஸோ திருத்தி பானர்ஜி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷனோட ஃபர்ஸ்ட் உமன் டைரக்டராக அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காங்க. அதுவும் 100 வருஷத்துக்கு அப்புறமா. அந்த 100 வருஷமாவே வந்து அந்த பதவியில் எந்த ஒரு உமனுமே இருந்ததில்லை. இந்த ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சு அது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ZSI, ஜுவாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் முதல் பெண் டைரக்டர் அப்படின்னு பார்த்தோம்னா திருத்தி பானர்ஜி. With which country India's men hockey team won and secured bronze in Tokyo Olympics. Tokyo Olympics இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கு. இதில் எந்த டீம் கூட பிரான்ஸ் மெடலுக்காக ஆடினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வித் ஜெர்மனி. ஸோ ஜெர்மனியோட போட்டி போட்டு தான் பிரான்ஸ் மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸாக 1980க்கு முன்னாடி ஹாக்கியில் மட்டுமே நம்ம 8 மெடல்ஸ் வாங்கியிருந்தோம். ஆஃப்டர் தட் 1980க்கு அப்புறமா எந்த ஒரு மெடலுமே வாங்கலை. இப்போ தான் 2021 நம்ம மெடல் வாங்கியிருக்கோம். அண்டு இதில் முக்கியமாக கோல் போட்டது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ 2021 ஒலிம்பிக்ஸில் பிரான்ஸ் மெடலுக்காக கோல் செக்யூர் பண்ணி கொடுத்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ரன்ஜித் சிங். இவர் 2 கோல் போட்டார். ஹர்மன்பிரீத் சிங் 1 கோல், ஹர்திக் 1 அண்ட் ருபீந்தர் பால் சிங் 1 கோல். ஸோ டோட்டலி 5 கோல்ஸ் வந்து போட்டு ஸ்கோர் பண்ணி இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து கூகுள் ஹாஸ் பில்டிங் அண்டர்சீ கேபிள் கனெக்ஷன் யூஎஸ், பிரேசில், உருகே அண்ட் அர்ஜென்டினா ஃபார் இன்டர்னல் ஃபெசிலிட்டிஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் தி கேபிள்? ஸோ ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனுக்காகவும் இல்லை ஒரு ஃபெசிலிட்டிஸ்க்காகவும் கூகுள் வந்து இந்த கண்ட்ரீஸ்லாம் இணைக்கும் வகையில் ஒரு அண்டர்சீ கேபிள் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் போயிட்டுருக்கு. இந்த ப்ராஜெக்டோட நேம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிர்மினா. Tamil CM has launched the new electricity consumer care center for electricity issue. iLearn, e-consumer, C Sanjeevani, மின்னகம். ஸோ இதில் எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் டி மின்னகம். ஸோ இப்போ ரீசண்டாக வந்து தமிழ்நாடுல 2 பொருளுக்கு வந்து ஜிஐ டேக், ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் அப்படிங்கிறது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து தஞ்சாவூர் நெட்டி அண்ட் அரும்பாவூர் wood carving. Who has been appointed as the director of National Institute of Mental Health and Neuroscience for 5 years. So the National Institute of Mental Health and Neuroscience க்கு நியூவா ஒரு டைரக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் ஆயிருக்காரு. யாருன்னு பார்த்தோம்னா பிரதிமா மூர்த்தி. In which state HPCL has decided to set up a grain-based ethanol plant in Una district? ஸோ எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிமாச்சல பிரதேஷ்.
ஊனா டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது வந்து ஹிமாச்சல பிரதேஷில் இருக்கு. ஹிமாச்சல பிரதேஷோட கேபிட்டல், ஸோ இங்கே 2 கேபிட்டல் இருக்கு. சம்மர் கேபிட்டல் அப்படின்னு பார்த்தோம்னா ஷிம்லா, அண்ட் வின்டர் கேபிட்டல் வந்து தரம்ஷாலா. ஹிமாச்சல பிரதேஷோட சிஎம் வந்து ஜெயராம் தக்கூர். அண்ட் கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். மேக்ஸ் வெர்ஸ்டப்பன் பிலாங்ஸ் டு விச் கண்ட்ரி? ஸோ இவர் வந்து ரேசர். எந்த கண்ட்ரியை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா நெதர்லாண்டை சேர்ந்தவர். ரீசெண்டாக இப்போ 2021க்கான ஃப்ரெஞ்ச் கிராண்ட் ப்ரிக்ஸை வின் பண்ணியிருக்காரு. In which city the National Mental Health Rehabilitation Center has been established? ஸோ இப்போ ரீசெண்டாக எந்த சிட்டியில் வந்து த நேஷ்னல் மென்டல் ஹெல்த் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் வந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா பட்டியாலா மத்திய பிரதேஷோட கேபிட்டல் போபால். அண்ட் சிஎம் சீஃப் மினிஸ்டர் வந்து சிவராஜ் சிங் சௌஹன். அண்ட் கவர்னர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மங்குபாய் பட்டேல். The book The Nutmeg Curse: Parables for the Plant in Crisis was authored by whom? ஸோ அந்த புக் எழுதுனது வந்து அமித் கோஷ்.